ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 28 சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம். இந்த 3 பொருட்களை தண்ணீரில் போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. வேண்டிய வரம் அப்படியே கிடைக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சனி பிரதோஷம் அன்னைக்கு தண்ணியில் என்னென்ன பொருட்களை சேர்க்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் மார்கழி மாதத்தில் அடி எடுத்து வச்சுருக்கிறோம். டிசம்பர் 28 வரக்கூடியது மார்கழி மாத பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். பொதுவாக இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சிவனுக்கு ரொம்ப உகந்த நேரம். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுறவங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, நாம் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேருவதற்கு பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனைகள் செய்யலாம். அந்த வகையில் டிசம்பர் 28 சனிக்கிழமை சனி பிரதோஷ தினத்தன்னைக்கு நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு, அதுவும் இந்த பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி இந்த ஒரு வழிபாட்டு நேரத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை நீங்கள் பார்க்குறதே ஒரு பெரிய சிறப்பு தான். சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமான தரிசனம் செய்கிறவங்களுக்கு எல்லை இல்லாத இன்பம் வந்து சேரும். தெரிந்தோ தெரியாமலோ சிவபெருமான தரிசனம் செஞ்சு வில்வ இலையால் அர்ச்சனை செய்கிறவங்களுக்கு முக்தி கிடைக்கும். அப்படி இருக்க சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். அதாவது வருடத்தில் இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் வரும். மீதி இருக்கக்கூடிய இந்த 12-11 மாதங்களில் நீங்கள் பிரதோஷ வேளையில் இல்லை பிரதோஷ நாட்களில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டதே கிடையாது, பிரதோஷ விரதம் இருந்ததே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரே ஒரு சனி மகா பிரதோஷத்தை நீங்கள் முறையாக வழிபட்டிங்கன்னா 5 வருடம் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செஞ்ச ஒரு பலனை நீங்களே ஏற்படுத்திக்க முடியும். தான தர்மங்கள் செய்கிறதுக்கும் இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். அதுவும் குறிப்பாக பசுமாட்டுக்கு உங்கள் கையால் வாழைப்பழம், பச்சரிசி, பச்சை பயிறு, இது மாதிரி மாட்டுக்கு பசுமாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் நீங்கள் தானமாக கொடுக்கலாமோ கட்டாயம் கொடுக்கலாம். அதுவே ஒரு பெரிய புண்ணியம்தான். பிரதோஷம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி நல்லதை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஒரு மாதத்தில் மொத்தமாக 2 பிரதோஷம் வரும். அதில் ஒரு சில மாதங்கள் 2 சனிக்கிழமை கூட சனி பிரதோஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த டிசம்பர் மாதம், இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு இந்த டிசம்பர் 28 வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். காரணம் என்னென்னா, பொதுவாகவே இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறத தெய்வீக வழிபாட்டுக்கு நம்ம பயன்படுத்தும் போது சகல விதமான செல்வங்களை, சகல விதமான நன்மைகளை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறதே ஒரு ஐதீகமாக இருக்குது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மார்கழி மாதத்தில் தேவர்கள் அவங்களோட இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் சிவபெருமான சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு வழிபாடு செய்யும்போது அது மூலயமா என்னென்ன புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணவே முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையில் ஒரு பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை தான். அந்த கடன் பிரச்சனை காணாமல் போகிறதுக்காகவும் இந்த பிரதோஷ விரதத்தை நிறைய பேர் இருப்பாங்க. பிரதோஷ வேளையில் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கோங்க. முடிஞ்சால் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் உங்கள் கையால் வில்வ இலைகளை சமர்ப்பிக்கலாம். அருகம்புல் மாலை எடுத்துகிட்டு போயிட்டு நந்தி தேவருக்கு சமர்ப்பிக்கலாம். இதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விருப்பம்தான். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்குல்ல, தண்ணீரில் இந்த 3 முக்கியமான பொருட்களை சேர்த்து பூஜை அறையில் வைத்துட்டு அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம்? சனிக்கிழமை சனி மகா பிரதோஷத்து அன்னைக்கு பிரதோஷ வேளையில் நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க. ஒருவேளை கோவிலுக்கு போகிறதுக்கான நேரம் இல்லாதவங்க வீட்டில் பூஜை செய்வீங்க. அந்த பூஜையெல்லாம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் தனியாக ஒரு 2-3 நிமிடம் ஒதுக்கி இந்த பரிகாரத்தை செஞ்சால் போதும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் சின்னதாக ஒரு பவுலோ இல்லை ஒரு கிளாஸோ எடுத்துக்கோங்க. அதில் 3 முக்கியமான பொருட்களை சேர்க்க போகிறீங்க. அதில் முதல் முக்கியமான பொருள் சிவபெருமானோட இன்னொரு அடையாளமாக இருக்கக்கூடிய வில்வ இலை. யார் ஒருத்தவங்க சிவபெருமானுக்கு வாழ்நாள் முழுக்க வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு முக்தி நிச்சயம். வாழும்போதே சொர்க்கத்தை காண வைக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் இந்த சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு வில்வ இலை அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது. நிறைய பேர் வீடு பக்கத்தில் வில்வ மரம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி பிரதோஷ வேலை அப்படிங்கிறதால எல்லார் வீடு பக்கத்தில் கூடிய சிவன் கோவில் வாசலில் வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக அவங்க வாசல்லே விற்பாங்க. அவங்க கிட்ட கூட அந்த வில்வ இலைகளை தனியாக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு வில்வ இலையை நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு கிண்ணத்துலையோ தண்ணீர் பிடிச்சி அதில் முதல்ல ஒரே ஒரு வில்வ இலையை போட்டுருங்க.
அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு. ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். இது மூலயமா பணம் உங்களை தானாக தேடி வருவதற்கான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். அதனால தான் ஒரே ஒரு ஏலக்காயை சேர்க்குறோம். அடுத்ததாக கிராம்பு. கிராம்பை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் இந்த கிராம்பும் ஒன்று. அதனால் இந்த வழிபாட்டில் கட்டாயம் நீங்கள் கிராம்பையும் சேர்த்துக்கணும். இந்த 3 முக்கியமான பொருட்கள், சிவபெருமானோட அனுகிரகம் இருக்கக்கூடிய வில்வ இலை, பணவசியம் ஜனவசியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய், மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய கிராம்பு, இந்த 3 பொருட்களையும் சேர்த்து பூஜை அறையில் அந்த தண்ணீரை அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற சிவநாமத்தை 108 முறை அந்த தண்ணீரை பார்த்து உச்சரிக்கணும். இந்த தண்ணீரை பூஜை அறையில் எங்கே வைக்கணும்னா, சிவபெருமான் ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இல்லைனா ஒரே ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கை சிவபெருமானாக பாவிச்சு கூட அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த தண்ணீரை வச்சிடலாம். 108 முறை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு வேண்டுதல் இருக்கும். ரொம்ப நாட்கள் நிறைவேறாத ஆசை, தீரவே தீராத கடன் தொல்லைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்ல, அந்த பிரச்சனையை மனசில் நினச்சிக்கிட்டே ஓம் நமச்சிவாய 108 முறை சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தீபதூபம் காமிச்சிட்டு உங்களோட அன்றாட வேலைகளை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த தண்ணீர் அப்படிங்கிறது சிவபெருமானோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை ஒரு சின்ன மாவிலையாலேயோ இல்லை வெற்றிலை மூலயமாவோ உங்கள் வீடு முழுக்க நீங்கள் தெளித்து விடணும். இது சாதாரணமான தண்ணீர் கிடையாது. சிவகடாட்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தண்ணீர். இந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுக்க தெளிக்கும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே இதுவரைக்கும் குடிகொண்டுட்டு இருந்த எல்லா விதமான கெட்ட விஷயங்களும் துர்சக்திகளும் விரட்டி அடிக்கப்படும். தரித்திரம் பீடைகள் எல்லாமே விலகி ஓடிடும். பணவரவுக்கு எந்த ஒரு விஷயம் தடையாக இருந்தாலும் அந்த பணவரவுக்கான தடை முற்றிலும் நாளுக்கு நாள் நீங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது சிவபெருமானை வணங்குறது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை காணாமல் போக வைக்கிறதுக்கான ஒரு வழிபாடும் இந்த பிரதோஷ வழிபாடு தான். இந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுக்க தெளிக்கும் போது வீட்டுக்குள்ளே சிவ கடாட்சம் அதிகமாகும், மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாகும், பணவசியம் ஜனவசியத்துக்கான எல்லா சந்தர்ப்பங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்படும். அந்த தண்ணீரை தெளித்து விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய வில்வ இலை, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, இது 3த்தையும் கால்பட இடத்துல இல்லைனா செடியில் கொண்டு கீழே ஊற்றிடுங்க. இந்த தண்ணீர் மீந்திருந்தாலும் அந்த தண்ணீரையும் நீங்கள் கீழே ஊற்றிக்கலாம், அதில் தப்பு இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துருச்சுன்னா உங்களுக்கு பதிலாக உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைகளோ பண்ணலாம். ஏலக்காய், கிராம்பு அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் எப்போதும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். அது எளிமையாக கிடச்சிடும். வில்வ இலை அப்படிங்கிறது நீங்கள் மரத்துலேருந்து நேரடியாக பறித்து வந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் மரம் இல்லை நாங்கள் கோவில் வாசலில் தான் போய் வாங்கிட்டு வந்து வைக்கினாலும் நீங்கள் முதல் நாள் கூட வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கூட பிரதோஷ வேலை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இந்த தண்ணீரை தெளித்ததுக்கு அப்புறமா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வீக நடமாட்டம் ஏற்படுறதை நீங்கள் உணர முடியும். நம்ம வீட்டுக்குள்ளே எந்த விதமான கெட்ட சக்திகளும் இல்லை, எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். மார்கழி மாதத்தில் பிரதோஷம் வர்றதே சிறப்பு தான். அந்த பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக வர்றது கூடுதல் சிறப்பு. இப்படிப்பட்ட ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க. கட்டாயம் உங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கும் பணவரவுக்கான வழிவகையை இந்த பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.